எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா தான் இருக்கீங்க. இன்னைக்கு ஒருத்தர் திடீர்னு ஒரு டவுட் கேட்டுக்கிறாரு. என்னன்னா, நான் எய்ட்ஸ் பாசிட்டிவ் சார். கல்யாணம் பண்ணிட்டேன். அதே நேரத்தில் அவங்க 2 மாதம் முழுகாமல் இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, நான் எய்ட்ஸ்னால எங்கள் ஒய்ஃபுக்கு எய்ட்ஸ் வருமா? நம்பர் 1. நம்பர் 2வது பிறக்கிற குழந்தைக்கு எய்ட்ஸ் என்ன தாக்குமா? ஒரே பயமாகுது சார். நீங்கள் தான் கரெக்டாக சிம்பிளாக எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனால உங்களை கேட்குறேன். தயவுசெய்து கொஞ்சம் விளக்குறீங்களா சார் அப்படின்னு. சரி தம்பி, நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எய்ட்ஸ் பாசிட்டிவ், அந்த அம்மா எய்ட்ஸ் பாசிட்டிவ்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் எய்ட்ஸ் நெகட்டிவ், அவங்களும் எய்ட்ஸ் நெகட்டிவ்னா ஒன்றும் இல்லை. இப்போ அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. என்ன உல்ட்டானா, நீங்கள் எய்ட்ஸ் பாசிட்டிவ், அந்த அம்மா எய்ட்ஸ் பாசிட்டிவ் கிடையாது. ஸோ நீங்கள் எய்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனநிலை ஸ்டெடி இல்லாமல் இருக்கும். அதனால் எய்ட்ஸ் பாசிட்டிவ் வந்துடுச்சு. பரவாயில்ல, வரட்டும். ஆனால் எப்போ நீங்கள் எய்ட்ஸ் செக்ஸ் வச்சுக்கிறீங்களோ எங்கே போனாலும் அப்போ நிரோத்து போடாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுதான் மெயின் காரணமே, வேறு எந்த காரணமும் இல்லை. நீங்கள் மேக்ஸிமம் இந்த நிரோத்து போட்டு செக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த எய்ட்ஸ் வந்திருக்காது. சரி பரவாயில்ல, வந்துடுச்சு. அதுக்காக என்ன பண்ணுறது? நீங்கள் வந்த பிறகு எய்ட்ஸ் சென்டர்னு சொல்லிட்டு மெட்ராஸில் சூப்பர் சென்டர்லாம் இருக்குது. அங்கே போய் பிளட் எடுத்து பார்த்துருவாங்க. அந்த அலைசாவன்னு ஒரு டெஸ்ட் வெஸ்டர்ன் பன் ஒன்று பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ செல்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மந்த்லி வைஸாக அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடனே அந்த C4 செல்லை கம்மி பண்ணி விட்டு நார்மலாகிட்டு நிறைய பேர் நெகட்டிவ் கேஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் நெகட்டிவ் ஆகிடுங்க, அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்த்துன்னு வாங்க. ப்ரெக்னெண்ட்டாக நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ அந்த அம்மா ப்ரெக்னென்ட்டு. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு எய்ட்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் கற்பனை இருந்துருச்சுன்னா அந்த அம்மா முதல்ல என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கருத்தரிக்க மாட்டாங்க. அப்படியே கருத்தரித்தாலும் அடிக்கடி அபார்ஷன் ஆகிடும். அப்படியே அபார்ஷன் இல்லாமல் பண்ணாலும் ப்ரீமெச்சூர் பேபி ஆகிடும். சின்ன குழந்தை, சவலை குழந்தை வரும், ப்ரீமெச்சூர் டெலிவரி வந்துடும். அதே மாதிரி உள்ள குழந்தை செத்து பழிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்யாணம் கட்ட ஒரு பொம்பளைக்கு இது மாதிரிலாம் அடிக்கடி வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, இவ்வளோ இருந்து கூட அவங்கள மீறி கூட அந்த அம்மா இப்போ 5 மாதமாக இருக்கிறாங்க, முழுகாமல் இருக்கிறாங்க. அது பெரிய விஷயம். அதில் ஜம்ப் பண்ணிட்டாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் என் அனுபவத்தில்னா, அவங்க நெகட்டிவ் ஒன்றும் இல்லை, 5 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அப்படின்னா அப்படி விட்டுற முடியாது. நீங்கள் ஒரு 2 மாதத்துக்கு எய்ட்ஸ் இருக்குதா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, எலைசான்னு ஒரு டெஸ்ட்டு, அப்புறம் வெஸ்டர்ன் பிளாட்டுன்னு ஒரு டெஸ்ட்டு. அதை நீங்கள் பார்த்துனே ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் டோட்டலாக அதை பற்றி மறந்துடுங்க. அந்த அம்மாவும் நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க, குழந்தைய டெலிவரி ஆகிடும், குழந்தைக்கு பால் கொடுக்கலாம், ஸ்கூல் போகும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. சில நேரங்களில் அந்த நீங்கள் 5 மாதம் ஒன்றும் இல்லை அப்படின்னா வளர விட்டுடலாம். சில நேரங்களில் அந்த 5 மாதம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துடும். அவங்களும் அந்த எலிசா டெஸ்ட்லேயும் வெஸ்டர்ன் பிளாஸ்ட்லேயும் பாசிட்டிவ்னு வந்துடும். அப்போது அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், நீங்கள் 3 மாதம் 4 மாதம் ஆனால் கூட அந்த கருவை கலைச்சது நல்லது. ஏன்னா அந்த அம்மாவுக்கும் நோய்கள் பெருகிடும். இந்த மாதிரி ஒரு ஊனமுற்ற குழந்தை சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது கஷ்டம். அதனால் இந்த 2 மந்த்துக்கு ஒரு 2 மந்த்துக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா விட்டுடலாம். சப்போஸ் அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ரொம்ப கேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேர் இதெல்லாம் பிரச்சனை வராதுல, எர்லியர் அபார்ஷன் வருதும், அப்புறம் ப்ரீமெச்சூர் டெலிவரி வரும், ப்ரீமெச்சூர் பேபி வரும், அப்புறம் உள்ளவே டெத்து பிறந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லாமல் நோயை பெருகிடுறதுக்காக என்ன பண்ணணும், அதை டெஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு சூப்பர் எய்ட்ஸ் சென்டர்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் அவங்கள கன்சல்ட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய தனி டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க அப்பப்போ செல்ஸை கவுண்ட்டு பார்த்து அந்த ஆன்டி வைரஸை எதிர்ப்பு ஊசிகளை போட்டு அவங்க நார்மலாக ஆக்கினே வருவாங்க. அந்த டெலிவரி நேரத்தில் முக்கால்வாசி அவங்களுக்கு சிசேரியன் வராது, ஒரு நார்மல் டெலிவரி தான் வரும். அப்போது சிசேரியன் பண்ணாமல் நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கு அவங்க பேர் எக்யூப்மெண்ட் எல்லாம் தனியாக இருக்கும்.
அது டாக்டர் தனி, இன்ஸ்ட்ருமெண்ட்டு தனி, தேட்டர் தனி, எல்லாம் தனி. கரெக்டாக பார்த்துட்டு வந்துட்டு அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டைன் பண்ணி சரி பண்ணி விட்டுடலாம். ஆனால் அந்த மாதிரி கேஸுக்கு என்ன பண்ணுவாங்க, பிரசவத்துக்கு நேரத்தில் ஒரு டோஸும், அப்படி அந்த குழந்தை பிறந்துட்ட பிறகும் அதுக்கு ஒரு டோஸும் வந்துட்டு போட்டுருவாங்க. போட்டுக்கின்னு ஓரளவுக்கு வந்துட்டு அது குழந்தைக்கும் சரியாயிடும், அம்மாவுக்கும் சரியாயிடும். அப்படி நீங்கள் வந்துட்டு கரெக்டாக நீங்கள் செக்கப் பண்ணி பண்ணி மாத்திரை சாப்பிட்டுன்னே வரணும். அதனால் எய்ட்ஸ் வந்துடுச்சு, எய்ட்ஸ் வரலை. நீங்கள் உங்களுக்கு எய்ட்ஸு இருக்குது, அந்த அம்மாவுக்கு எய்ட்ஸ் இல்லை. எய்ட்ஸ் இல்லைன்னா அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னா கண்டினியூ பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எய்ட்ஸ் வந்து பால் மட்டும் கொடுக்கூடாது குழந்தைக்கு. பால் கொடுக்காம இணையுணவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடலாம். பால்னால தான் அந்த குழந்தைக்கு உள்ளே போகிறதுனால பால் கொடுக்கூடாது, தாய்ப்பால் கொடுக்கூடாது. ஆனால் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு நெகட்டிவ்ன்றீங்க, எல்லாம் பிளட் டெஸ்ட்டில் நெகட்டிவ்னா அவங்க பால் கொடுக்கலாம். பட் சில நேரத்தில் அதே மாதிரி 2 மந்த் எடுக்கும் போது அது பாசிட்டிவ் ஆச்சுன்னா அவங்கள டெலிவரி ஸ்பெஷல் ப்ரிகாஷன் எய்ட்ஸ் டீமில் போய் ஜாயின் பண்ணி விட்டுட்டோம். அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. பார்த்த பிறகு இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்குது. எய்ட்ஸு கூட இப்போ குறைஞ்சி போச்சு. எய்ட்ஸ் கூட அவ்வளோ வரதில்லை. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து நிரோத் கலர்ஃபுல்லாக நிரோத் அந்த செக்ஸ் டாய்ஸுங்க செக்ஸ் மாத்திரை போட்டு இப்போ யாருமே லேடிஸே நிரோத் போடாமல் அவங்க செக்ஸ் அனுபவிக்கிறது இல்லை. அதே மாதிரி செக்ஸ் போடவங்களும் விடுறதில்ல. அதனால அந்த செக்ஸுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ ஸ்பீடாக குறைஞ்சிருமோ அவ்வளோ ஸ்பீடாக குறைஞ்சிருச்சு. ஒன்றும் பயப்படாது. இது நீங்களாம் ஓல்டு கேஸ்னால அந்த வைரஸுடைய செல்லுடைய ஒரு செல் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிடோட் போட்டால் அவங்களும் நார்மலாகிடாங்க. எய்ட்ஸ் எவ்வளோ பேர் நார்மலாக டெலிவரி பண்ணிட்டுருக்குறாங்க, எவ்வளோ ஆம்பளைங்களும் நார்மல் ஆகிட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லாதனால கவலைப்படாது. குழந்தைய நல்ல குழந்தையா இருக்கும், அம்மாவும் நல்லா இருப்பேன், நோய் நொடி இல்லாத இருப்பேன். நன்றி, வணக்கம்.